ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் February 8, 2026 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் Feb 22 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபார் ஜிஎஸ். தமிழ் எலிஜிபிள் பேப்பர் February 8 தான். ஓகே ரைட். ஸோ இந்த வீடியோ குரூப் 2A மெயின்ஸ் பார்க்கலாம். அடுத்தது குரூப் 2 வந்து பார்த்துடலாம். குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் 40 நாட்களுக்கும் அது குறைவாக தான் இருக்குது. இந்த 40 நாட்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதுக்கான கம்ப்ளீட் புக் லிஸ்ட் என்ன, இந்த பேசிக்கான விஷயங்கள் இன் டீட்டெயில் நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த 40 நாட்களும் கொஞ்சம் அக்ரெசிவாக நீங்கள் கொண்டு போனால் தான் அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடித்ததுக்கான வேல்யூ வந்து இருக்கும், மெயின்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகே சரிங்க. இந்த 40 நாட்கள் என்னென்ன பண்ணணும், அணுகுமுறை எப்படி இருக்கணும், என்ன புக் லிஸ்ட், மைண்ட் செட் எப்படி இருக்கணும், இது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன் காமன் திங் நான் எல்லாருக்குமே சொல்லிடுறேன். கிளியர் பண்ணாதவங்களுக்கு நீங்கள் மனசு உடஞ்சி போயிட வேணாம். அடுத்தது ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் ஆகஸ்ட்டில் வருது, தயாராக இருந்துக்குவோங்க. ஓகே சரிங்க. என்ன முக்கியமான விஷயம், நோ லுக் பேக் ஸ்ட்ராட்டஜி. அதாவது நம்மளும் சொல்லியிருந்தோம், செப்டம்பர் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, டிசம்பர் நவம்பர் ரிசல்ட் வந்து வரப்போகுது, February எக்ஸாம் வச்சுருவாங்க, டைம் இருக்காது, படிக்க ஆரம்பிச்சிருங்க நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம 50 நாள் தான் டைம் கொடுப்பாங்க, நம்ம வந்து பார்த்துருந்தோம். பட் எக்ஸாம்ஸ்க்கு இங்கே 40 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. எதிர்பார்க்காதவங்க சில பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போது முன்னாடியே படிச்சிருக்கலாமோ, கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கலாமோ, ஐயோ முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருக்கலாமோ, இந்த புலம்பல், இந்த ஒரு ஃபீலிங் இப்போது வேண்டாம். நீங்கள் இந்த லுக் பேக் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நானும் சொல்லலாம், முன்னாடியே சொன்னேன்ல படிச்சிருக்கலாம், நான் சொல்கிறதுனால எந்த ஒரு பயனும் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் யோசிக்கிறதுனாலையும் எந்த ஒரு பயனும் இங்கே கிடையாது. இப்போ கிளியர் பண்ணியாச்சு. நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ எதிர்பார்க்கலையோ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், இந்த 40 நாட்களில் என்ன எஃபோர்ட் நீங்கள் போட முடியுமோ, முடிஞ்ச வரைக்கும் கிடையாது, உங்களால் எந்த லெவலுக்கு பண்ண முடியும், உங்களோட ஹை லெவல் என்ன. இப்போ சில பேர் சாப்பிட சொல்லுவாங்க, சாப்பிட செய்யனால 4 இட்லியாக சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்னும் புஷ் பண்ணால் 6 வந்து சாப்பிடுவாங்க. இன்னும் அதிகமாக புஷ் பண்ணால் ஒரு சேலஞ்ச் அப்படின்னா ஒரு 8 வந்து சாப்பிடுவாங்க. அப்போது எந்த அளவுக்கு உங்களால் புஷ் பண்ண முடியும், எந்த எண்டு வரைக்கும் நீங்கள் புஷ் பண்ண முடியும், ரொம்ப ஹார்டாக வந்து போகணும், ரொம்ப அக்ரெசிவாக வந்து போகணும். இதை கேட்குறதுக்கே கொஞ்சம் பயம் பொறுத்துறீங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த 40 டேஸ் எந்த ஒரு லுக் பேக்கும் இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியும், எப்படி கவர் பண்ண முடியும், அதை மட்டும் பண்ணுங்கள். இங்கே நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணுவேனா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே போக வேண்டாம். 40 டேஸ் என்ன நான் படிக்க போகிறேன், என்ன நான் படிக்க முடியும், இதை மட்டும் திங்க் பண்ணால் போதுமான விஷயம். ஓகே சரி, பார்த்துடலாம். ஸோ குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் இதான் எக்ஸாமுக்கான பேட்டர்ன். ஓகேவா. அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்கான வீடியோ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். 40 நாட்கள் தான் இருக்குது, ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கு. செக் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 40 நாட்கள் கண்டென்ட்டும் முடிக்கணும், ப்ளஸ் டெஸ்ட்டும் சால்வ் பண்ணணும், எல்லாம் சேர்ந்த மாதிரி வந்திருக்கும் ஃபார் இங்கிலீஷ் மீடியம். ஓகே, தமிழ் மீடியம் டெஸ்ட் மட்டும் இருக்கும். பட் 40 நாட்களில் முடிக்க முடியுமா தெரியாது, செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, பார்த்துடலாம். இப்போது இதான் வந்து சிலபஸ் இல்லையா. குரூப் 2A OMR டைப், அப்ஜெக்டிவ், சிபிடி மோட் கிடையாது, கேன்சல் பண்ணிட்டாங்க. ப்ரிலிம்ஸ் என்ன பண்ணீங்களோ அதே மெத்தட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கோம், கிளியர் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து அப்கிரேட் பண்ணி மெயின்ஸ் வந்து போக போகிறோம். ப்ரிலிம்ஸில் ஒரு 140 நம்ம வந்து போட்டிருக்கோமா, இங்கே 160 போட போகிறோம், அந்த மாதிரி மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் அந்த மைண்ட் செட்டுக்கே போக வேணாம். ஏன்னா குரூப் 2ன்றது வேறு, டிஸ்கிரிப்டிவ் பெருசாக எழுத போகிறீங்க. பட் குரூப் 2A மெயின்ஸ்க்கு கண்டென்ட் சேமாக இருந்தாலும் அதே 5 ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறாங்க, ABCDE கொடுக்க போகிறாங்க. ப்ரிலிம்ஸ் மோட்லேயே போங்க. ஓகே, படிக்கும் போது நம்ம பாதியை படிக்கிறோம். பட் இங்கே மைண்டில் ஐயோ மெயின்ஸ் படிக்கணும், நிறைய படிக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும், அதுக்குள்ளே போனால் மாட்டிப்பீங்க, ஷெட்குள்ளே மாட்டிப்பீங்க. அதை வந்து வேண்டாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இன்னொரு அப்கிரேட் வெர்ஷன் பண்ண போகிறோம், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே சரிங்க. இப்போது இதுதான் உங்களுக்கான பேசிக்கான சிலபஸ் இல்லையா. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து கவர் ஆகுது, இங்கே 30 கேள்விகள். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு 45 கேள்விகள் இருக்குது. சயின்ஸ் அண்ட் டெக் 20 கேள்விகள். தமிழ்நாடு பொருளாதாரம் 30 கேள்விகள். ஜியாகிரஃபி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் 25. ஓகே, அடுத்தது ரீசனிங்கில் 50 பார்ட் வந்திருக்கு. சரிங்க. இப்போது இந்த 50 நாட்கள் இருக்குது, 40 நாட்கள் தான் இருக்குது. இந்த 40 நாட்கள் எப்படி வந்து அணுகணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கொடுக்கப்பட்டிருக்க சிலபஸ். ஓகே, ஒரு நாள் தனியாக எடுத்துக்கோங்க, 1 டே. ஓகே, இந்த 40 நாள் ப்ரிப்பரேஷனில் 1 டே தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட நோட்ஸு, அதாவது இது வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு என்ன நோட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துருக்கீங்க, உங்கள் நோட்ஸ்லாம் புக்கில் மார்க் பண்ணது, நோட்ஸ் எடுத்தது, இது எல்லாம் தயவுசெய்து 1 டே பண்ணுங்கள். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டாலோ இல்லை டெஸ்ட் பேட்ச் போட்டாலோ வீடியோ பார்க்கத்தாலோ மட்டுமே பாஸ் பண்ணிட முடியாது. கொஞ்சம் நீங்கள் செல்ஃப் எஃபோர்ட், செல்ஃப் அனலைஸ் பண்ணால் தான் மெயின்ஸ் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், உங்களோட நோட்ஸ் இது வரைக்கும் நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் என்னெல்லாம் நான் வந்து படிச்சிருக்கேன், அது எல்லாமே ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, மேக்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. நோட்ஸ் நீங்கள் பிரிக்கணும். ஓகேவா. அடுத்தது சிலபஸ்.
ரைட்டா? இது எல்லாம் ஒரு நாளில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்கள், டைம் வேஸ்ட்லாம் உங்களுக்கு ஆகாது. இது நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் தான் எக்ஸாம் ப்ராப்பராக கொண்டு போக முடியும். ஏன்னா வெறும் ஸ்ட்ராட்டஜி, அனலைஸ், புக் லிஸ்ட் மட்டுமே போதுமான விஷயமா இருக்காது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், உங்களோட நோட்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து வைக்கணும். அடுத்தது உங்களோட சிலபஸை வந்து எடுத்துக்கோங்க. ரைட்டா? என்ன சிலபஸ் அப்படின்னா, இங்கே ப்ரிலிம் சிலபஸ் படித்து முடிச்சிருக்கீங்க, கிளியர் பண்ணியாச்சு, ஓகே, மேட்டர் ஓவர். அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நடக்க போகுது இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான் இந்த நோட்ஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்க. ரைட்டா? இப்போது இந்த சிலபஸில் கவர் ஆகிற விஷயங்கள் மெயின்ஸில் எதெல்லாம் வந்து கவர் ஆகுது? சொல்லப்போனால் ஒரு 60லேருந்து 70% இங்கே எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, இது எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண போகிறதும் சமச்சீர் புத்தகம் தான் ஃபஸ்ட்டு வந்து படிக்க போகிறீங்க. சமச்சீர் புத்தகம் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டிகிரி லெவல், அவுட் சோர்ஸு, வெளியே படிக்கிறதெல்லாம் அங்கே வந்து பார்த்துக்கணும். அவுட் சோர்ஸ் படிக்கணும், டிகிரி லெவல் படிக்கணுன்றதுனால வேகமாக நீங்கள் தேடி போகிறதுனால தேடுவீங்க, புக்கை வாங்குவீங்க, படிக்க முடியாது, டைம் இல்லை, 40 நாட்கள் தான் இருக்குது. அப்போ 40 நாட்களில் ஹார்ட் ஒர்க்கும் வேணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். ஓகே, அப்போ என்ன பண்ணோம், நான் ஆல்ரெடி படிச்சிருக்க விஷயத்தில் என் நோட்ஸ் வந்து இருக்குது. இந்த நோட்ஸில் இந்த மெயின் சிலபஸில் எவ்வளோ வந்து கவர் ஆகுது, எந்த டாபிக் கவர் ஆகுதுன்றதை கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி வந்திருக்குங்க. இப்போ பாலிட்டி எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தவிர்த்து, இந்த தமிழ்நாடு கவர்னன்ஸ், பஞ்சாயத்து அதெல்லாம் தவிர்த்து எல்லாமே ஃபிலிம்ஸை கவர் ஆகிருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, பிரசிடென்ட், கவர்னர், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், எக்ஸிக்யூட்டிவ், டிபிஎஸ்பின்றது எல்லா விஷயமும் ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிச்சிங்களோ அச்சு மாறாமல் மெயின்ஸுக்கு படிக்கணும். இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் படிச்சிருப்பீங்க. அதில் என்ன அடிஷனலாக தமிழ்நாடு சம்மந்தப்பட்டு சேர்த்து வந்து படிக்கணும். இங்கே மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு மட்டும் தான் படிக்கணும், அதை மட்டும் யோசிக்காதீங்க. நீங்கள் மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான் படிக்க போகிறீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் கேள்விகள் தமிழ்நாடும் இந்தியாவும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ கர்நாடகா வரலாம், ஏற்கனவே படித்தாச்சு, ரிவைஸ் பண்ணணும். மராத்தா வார் தமிழ்நாடு சம்மந்தப்பட்டிருக்கா இல்லையா, படிச்சிருக்கோம், ரிவைஸ் பண்ணணும். மைசூர் வார் படிச்சிருக்கோம், ரிவைஸ் பண்ணணும். இவ்வளவு தான். பெரியார் படிச்சிருக்கோம், ரிவைஸ் பண்ணணும். அறிஞர் அண்ணா முக்கியமான தலைவர் படிச்சிருக்கோம், ரிவைஸ் பண்ணணும். இந்த ஆங்கிள் தான் நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, புதுசாக படிக்கணும், புதுசாக பண்ணணும் கொண்டு போனால் நீங்கள் மெயின்ஸில் மாட்டிப்பீங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னெல்லாம் கையில் இருக்குதோ அதை ப்ராப்பராக வந்து எடுக்கணும். ஓகேவா? அண்ட் இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா மார்க்கை ப்ராப்பராக வந்து பிரிக்கணுங்க. நல்லா பாருங்கள், இங்கே 30 கேள்வி இருக்கா? 30 கேள்வியில் குறைஞ்சது 15லேருந்து 18 கேள்விகள் சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ண முடியும். டைரெக்டாக கேட்கலனாலும் சத்தியமாக அட்டன் பண்ண முடியும். 12 கேள்விகள் கச்சா முச்சான்னு கேட்பாங்க, அது அப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். முடிஞ்சுதான்? இங்கே பாருங்கள், இந்த 45 கேள்வி இருக்கா? இந்த 45 கேள்வி நீங்கள் ஆல்ரெடி படித்த ப்ரிலிம்ஸுக்கு, ஆல்ரெடி படித்த இந்த சமச்சீர் புத்தகம் டிகிரி லெவலில் படிச்சிருப்பீங்க, லட்சுமிகாந்த் தான் படிச்சிருப்பீங்க. இது எல்லாம் நீங்கள் கவர் பண்ணி பார்த்தாலும் இந்த 45ல் உங்கள் நோட்ஸை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணாலே உங்களால் 30க்கு மேலே போட முடியும். சத்தியமாக போட முடியும். ஏன்னா ஹிஸ்ட்ரி கூட கொஞ்சம் வந்து கால வர சான்ஸ் இருக்கலாம். பாலிட்டி வந்து நிதானமாக யோசிச்சா நிதானமாக அடிக்க முடியும். இதான் ஸ்கோரிங் ஏரியா. இந்த 45ல் 30+ இருக்கிறத வச்சே போட முடியும். அடிஷனலாக இந்த யூடியூப்பில் வீடியோலாம் வந்து போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது சால்வ் பண்ணிடலாம். ஓகே, முடிச்சுதான். இவர் வந்து இப்போதைக்கு மறந்துடுங்களேன், இவர் வந்து வேண்டாம். ஏன்னா இது ஒரு பெரிய கடலை மாதிரி போயிட்டுருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக் இப்போ நீங்கள் தொட வேண்டாம், அது அப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், தமிழ்நாடு எக்கானமி சோஷியல் இஷ்யூஸில் ஃபஸ்ட் திங் என்ன பண்ணுங்கள், தமிழ்நாடு எக்கானமி இருக்கா? 30 கேள்வி இருக்கா? 30 கேள்வி கையில் இருக்க சோர்ஸ், கையில் இருக்க நோட்ஸ், கையில் இருக்க ஸ்கீம்ஸ், சமைச்ச புத்தகம், இதை பேஸ் பண்ணி உங்களால் மினிமம் 12லேருந்து 15 கேள்வி வரைக்கும் போட முடியும். 12 to 15 நிச்சயமாக பின்னாக போட முடியும். அடுத்தது ஜியோகிரஃபி, 25 கேள்வி கேட்குறாங்களா? தமிழ்நாடு ஜியோகிரஃபி சமைச்ச புத்தகம், இந்த யூடியூப்பில் போகிற வீடியோஸு, வர ஸ்குவிஸு, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 25 கேள்விகளில் சாலிடாக 15 வந்து போட முடியும். ஓகேவா? அப்போ இதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கூட்டி கழித்து பார்க்கும்போது 72லேருந்து 75 கேள்விகள் உங்கள் கையில் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. நல்லா பாருங்கள், நம்ம எவ்வளோ கட் ஆஃபிங்க? ஜிஎஸ்க்கு 150 இல்லையா? ரீசனிங் 50. இது என்ன பேட்டர்ன்? அப்போ இந்த 150ல் 75 கிட்ட வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஆல்மோஸ்ட் 50% சிலபஸ் முடிச்சிட்டீங்க. அப்படியே பயப்படுறீங்க. இதை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகலாம் நான் சொல்லலை. இது ரியாலிட்டியாக இந்த ஆங்கிளில் கொண்டு போனால் தான் நீங்கள் ப்ராப்பராக பண்ண முடியும். நல்லா யோசிச்சு பாருங்கள், 100% படிக்கின்றதுக்கும் 50% படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே மைண்ட் செட் எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுறோமோ அதான் வந்து முக்கியம். அப்போ இந்த 50% ஆல்ரெடி கையில் வந்து இருக்குது. இந்த 40 நாட்களில் ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நாட்கள் இந்த 50% ரிவைஸ் பண்ணி முடிச்சிடணும். என்னெல்லாம் நான் என்கிட்ட வந்து இருக்குது, இதெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேங்க. சிலபஸ் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு ஓகே, மைசூர் வார் ஓகே முடிச்சாச்சு, ரிவால்ட்டு ஓகே முடிச்சாச்சு, பாலிகட்ஸ் ஓகே முடிச்சாச்சு, பாளையக்காரர்கள் ஓகே முடிச்சாச்சு. இந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் முடிச்சு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். இப்போது இதான சிலபஸ்,
இப்போ இந்த பாலிட்டி வந்து பாருங்களேன், ஓகே இவ்வளோ பெருசு இருக்குப்பா, நான் வந்து படிக்க போகிறேன். எஸ் இவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ நான் பார்க்கலாமா? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா முடிச்சாச்சு. ப்ரியாம்பல் படிக்காமலாம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவே முடியாது. சேலிங் ஃபீச்சர்ஸ், சோர்சஸ், யூனியன் ஸ்டேட்டு, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட், ஃபண்டமெண்டல் டியூட்டி, அப்புறம் டிபிஎஸ்பி, தமிழ்லேயும் சிலபஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக ஸ்டாக் அவுட் பண்ணி பாருங்கள். யூனியன் கவர்மெண்ட், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பார்லிமெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட், சீஃப் மினிஸ்டர், ஓகே 3 tier கவர்மெண்ட்டு, ஆக்ட்டு முடிச்சு போச்சா பாருங்கள். அப்போது இது வரைக்கும் முடிச்சிட்டோமா? முடிச்சு போச்சா? இப்போ இந்த ஒரு ஆக்ட்டுமே தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் ஒரு 8 பேஜ் கிட்ட ஒரு பிடிஎஃப் வந்துருக்கும். அதை படித்தா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கா, ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுலேயுமே இங்கே வந்து பாருங்கள், இந்த கிராம சபாவில் இருந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பெருசாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது உள்ளே படித்து பார்த்தா பெருசாக எதுவுமே இருக்காதுங்க. கண்டென்ட்டே இருக்காது. நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறது கண்டென்ட் அந்தளவுக்கு இருக்காது. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் முடிக்க முடியும். அப்போது இவ்வளோ சிலபஸ் நீங்கள் ஈஸியாக வச்சுருக்கீங்களா? இதை விட்டுட்டு இந்த ஒரு 3 லைனுக்காக வெளியே தேடணும், வெளியே படிக்கணும் ஃபுல்லாக தேடி போனால் மாட்டிப்பீங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், 45ல் பிரிச்சுக்கோங்களேன். இப்போ 22 இங்கே, இங்கே 23 இங்கே அப்படி கூட பிரிச்சுக்கோங்க. கையில் ஈஸியாக இருக்கா? இதை முடிச்சு வச்சிடணும். அவ்வளோதான் மேட்டர். இப்போ ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி வந்து பாருங்கள், அட்மிரால்ஃபிலே படிச்சிருக்கோம். போர்ச்சுகீஸ் ஓகே ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. மைசூர் வார், மராத்தா வார், பாலிகர் ரெபலியன், வெள்ளூர் மிலிட்டரி கண்டிப்பாக படிச்சிருக்கோம். சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டில் பிரம்ம சமாஜ் படிச்சாச்சு, ஆரிய சமாஜ் படிச்சாச்சு. தியோசிஃபிக்கல் எஸ் இதை முடிச்சு வச்சிட்டோம். வேறு நல்லா கவர் ஆகுது ஃபுல்லாக வந்து பாருங்கள். லாஸ்ட் இன் மூவ்மெண்ட்டில் லீடர்ஸு ஃபுல்லாக வந்து நாங்கள் முடித்தோம். திராவிடியன் மூவ்மெண்ட்டில் முடிக்காமல் போயிருக்க முடியாது. தனித்தமிழ் இயக்கம் 10th புக்லேயே இருக்குது, அது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஜஸ்டிஸ் பார்ட்டி 12th பாலிட்டி படிச்சிருக்கோம், ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கோம், ஃபுல்லாக முடிச்சாச்சு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து படிச்சிட்டோம். கீழடி ஃபுல்லாக படிச்சாச்சு. குவைட் இண்டியா மூவ்மெண்ட் முடிச்சிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஹோம் ரூல் இது முடிச்சாச்சு. மெட்ராஸ் மகாஜன சபா 10th புக்லேயே இருக்குது, அதையும் முடிச்சிட்டோம். எம்என்ஏ இதையும் வந்து நாங்கள் முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் எதெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படி பார்த்தா சங்கம் ஏரியா யூனிட் நம்பர் 6ல் ஃபுல்லாக வந்து முடிச்சிருக்கோம். இப்போ எல்லாமே கவர் ஆகிடுச்சா? அப்போ எதெல்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கீங்களோ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வச்சுட்டா சிலபஸ் உங்களுக்கு சிம்பிள் ஆகும். இப்போ சயின்ஸ் டெக் பாருங்கள், 20 கேள்விக்கு இவ்வளோ பெருசு இருக்கா? இதை நீங்கள் தொடவே தொடாதீங்க. அடுத்து பாருங்கள், இப்போ தமிழ்நாடு எக்கானமி இருக்கா? இங்கே எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கீங்க? ஜியாகிரஃபி எதெல்லாம் வந்து முடிச்சிருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு சிலபஸ்க்கும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஓவர். சிலபஸ் நீங்கள் ஆல்மோஸ்ட் 150 ஜிஎஸ் கேள்விகளில் சாலிடாக நீங்கள் புக்கே எடுக்கலைனாலும் சும்மா ரிவைஸ் பண்ணிட்டு போனாலும் 80 கேள்விகள் போட முடியும் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு. ஓகே, அடுத்து யாருக்காங்க? மேக்ஸ் ரைட். இப்போ ரீசனிங் பார்ட்டு. இப்போ ரீசனிங்கில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 50 கேள்விகள் இருக்குது. 50ல் நீங்கள் ஒரு 35க்கு மேலே வந்து போடணும், 40க்கு மேலே வந்து போடணும். பட் மினிமம் இந்த 50 கேள்வி இருக்கா? இந்த 50ல் ஈஸியான கேள்விகள் 25 கிட்ட வந்து வந்துடும், நிச்சயமாக வந்துடுங்க. அதாவது கொஞ்சம் மேலே கீழே எழுந்தாலும் 50ல் 25 ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது, கேலண்டர்ஸு, கிளாக்ஸு, டீகோடிங் எல்லாமே யூடியூப்பில் பார்த்த வீடியோஸ் எல்லாம் பேஸ் பண்ணி மினிமம் 25 நீங்கள் போடுற முடியும், நிச்சயமாக பண்ணிடலாம். பட் டைம் மேனேஜ்மெண்ட் 40 நாட்களில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்கு யாருமே உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது, நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு 6 கேள்விகள், ஒரு 10லேருந்து 15 கேள்வி கொஞ்சம் நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ். இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, நீங்கள் யோசிக்கலாம். பட் அதுதான் உண்மை. பேப்பர் எக்ஸாம் லாஸ்ட் டைமும் குரூப் 2A மெயின்ஸில் ரீசனிங் பெருசாக கஷ்டமாலாம் வந்து கேட்கல, சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இங்கேயுமே 50 கேள்விகளை 25 நிச்சயமாக நீங்கள் போட்டுற முடியும். இன்னும் ஒரு 10 கேள்விகள் 15 கேள்வி புஷ் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸ் சால்வ் ஆகிடும். அப்போ இங்கே இருக்க அந்த 50% இங்கே இருக்க அந்த ஒரு 25 சால்வ் பண்ணிட்டா 75 கேள்விகள் ஆல்ரெடி ரெடி. 25 கேள்விகள் ஆல்ரெடி ரெடி. அப்போது 100 கேள்விகளுக்கு கவலை இல்லைங்க. 100 கேள்விகள் கவலை இல்லை. கட் ஆஃப் தேவையான இன்னும் ஒரு 40 to 50 கேள்விகள் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 100 ஸ்ட்ராங் பண்ணிவிடுங்க. இந்த 40-50க்கு நான் ஓடுறேன்னு ஓடி ரொம்ப தேஞ்சு போயிடுவீங்க. இந்த 100 நீங்கள் மறந்துடுவீங்க. எக்ஸாம் ஹாலில் போகும்போது தெரிஞ்ச கேள்வி மறந்து போகும். ஐயோ இதை படிச்சிருக்கலாமே, ஐயோ இதை ரிவைஸ் பண்ணியிருக்கலாமே, அந்த மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க, உள்ளே போய் மாட்டிக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டுங்க 40 நாட்களில் 15லேருந்து 20 நாட்கள் என்னென்ன விஷயங்கள் கையில் இருக்குது, என்ன சிலபஸ் நான் முடிச்சிருக்கேன், என்ன நோட்ஸ் என்கிட்ட இருக்குது, என்ன புக் என்கிட்ட இருக்குது, அதை தான் நீங்கள் முடிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் 20 நாட்கள், அதாவது ஒரு பொங்கல்லாம் முடிஞ்சு ஓகே ஒரு Jan 20 அந்த மாதிரி டைமில் ஒரு 12 நாள் இருக்குமா, அந்த நாட்களில் அவுட் சோர்ஸ் என்ன நான் படிக்க போகிறேன், வெளியே என்ன தேடி நான் பார்க்க போகிறேன், இந்த ஆங்கிளில் வந்து போகணும். நீங்கள் ஆரம்பத்திலே நான் வந்து லட்சுமிகாந்தை வந்து வெளியே தேடி போக போகிறேன், தாண்டி வந்து படிக்க போகிறேன், பிடிஎஃப் வந்து படிக்க போகிறேன், மேக்ஸ் வெளியே வந்து படிக்கணும், தமிழ் கீழடி வெளியே படிக்கணும், இந்த மாதிரி தேடி போனீங்கன்னா ஃபுல்லாக மாட்டிப்பீங்க, தெரிஞ்சதுமே போயிடும். இன்னொரு விஷயம், டோன்ட் பி ஓவர் கான்ஃபிடென்ட். இது படிச்சிட்டோம்ல அப்புறம் பார்த்துக்கலாம், எக்ஸாம் எல்லாம் அப்படியே காலை வாரி விட்டுரும். பேசிக் ஆர்டிகல் 14 மறந்து போகும், ஆர்டிகல் 15 மறந்து போகும். என்ன பண்ணுவீங்க, மண்டை பிச்சுக்கும், மொத்த கான்ஃபிடென்ட் உடஞ்சி போயிடும். அதை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் தெரிஞ்சது, அதை கம்ப்ளீட்டாக 20 நாட்களில் படித்து முடிக்கணும். அடுத்த 20 நாட்களில் என்ன தெரியாதோ அதை மட்டும் பார்த்துக்கணும். ஓகே ரைட்.
ஸோ அடுத்தது உங்களுக்கான புக் லிஸ்ட், ரைட்டா? ஸோ புக் லிஸ்ட் நான் ஏற்கனவே வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கான பிடிஎஃப் நான் வந்து கொடுக்குறேன். என்னென்ன யூனிட்டுக்கு எப்படி வந்து படிக்கணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், நம்ம ரிசல்ட் வரும்போதே ஒரு புக் லிஸ்ட்டை ப்ராப்பரான வீடியோ வந்து கொடுத்துருந்தோம். திரும்ப நான் அதே வந்து சொன்னால் உங்களுக்கு கடுப்பாகிற மாதிரி வந்திருக்கலாம். இல்லை இன்னும் விளக்கம் வேணும், எந்த மாதிரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நிச்சயமாக நான் வந்து கொடுக்குறேன். பட் புக் லிஸ்ட் இவ்வளோ தான். இங்கே பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், சமச்சீர் புக்கு தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இவங்க தான் மெயின், இதான் கையில் வந்து இருக்குது. ஓகே, இப்போ ஒரு ஃபீவர் வருதுன்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன எடுத்த உடனே போய் டெஸ்ட் எடுத்துருவீங்களா? கிடையாது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், லோக்கலில் வந்து பின்னாக போவோம், இன்ஜெக்ஷன் வந்து போடுவோம், சரியாகுதான்னு பார்ப்போம். சரி ஆகலை அப்படின்னா தான் நெக்ஸ்ட் லெவலில் நம்ம வந்து போகப்படும். பட் மோஸ்ட்லி அது சரி ஆகிடும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே நார்மல் ஆகிடும். அதுக்கு எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப தான் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு வைரல் ஃபீவராக வந்துருக்கலாம், இல்லை ஒரு டெங்கு அந்த மாதிரிலாம் வந்து பின்னாக போகும். பட் ஆரம்ப காலகட்டம் என்ன, ரெமெடி. அந்த ரெமெடி நீங்கள் வந்து பின்னாக முடிக்கணும். அதுதான் உங்களுக்கு சமைச்சர் புக்கு. இப்போது ஒரு பயத்தோடு இருப்பீங்க, படிக்கலாமா வேண்டாமா, ஐயோ கிளியர் ஆகிடுச்சு என்ன பண்ண போகிறேன், அந்த பயத்தெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நத்திங், ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோ, காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். மெயின்ஸ் எக்ஸாம் ஓகே, ப்ரிலிம்ஸ் முடித்தோம், மெயின்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறோம், படிப்போம். கையில் அதே புக்கு தானே இருக்குது, ரிவைஸ் பண்ணுவோம், இவன் சொன்ன மாதிரி சிலபஸை டீகோட் பண்ணுவோம். நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த 20 நாட்களில் நீங்கள் எடுக்கிற அந்த கெயின் பண்ணுற அந்த ஒரு விஷயம் அடுத்த 20 நாட்கள் உங்களுக்கு யாரும் பிடிக்க முடியாது. தாறுமாறாக படிப்பீங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிப்பீங்க. ஓகே, படித்து தான் ஆகணும். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி சாதனை தான், பெரிய பெரிய சாதனை. அதை விட மெயின்ஸு கிளியர் பண்ணி ஆகணும். கிளியர் பண்ணிடலாம், மைண்டில் வச்சுக்கோங்க. இதான் வந்து புக் லிஸ்ட்டு. இதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஆன்லைன் கிளாஸும் இதை பேஸ் பண்ணி தான் வந்து போயிட்டுருக்கும். இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் அண்ட் டெஸ்ட்டு வந்து இருக்குது. தமிழ் மீடியம் டெஸ்ட்டு நம்ம அந்த அளவுக்கு கொண்டு போகல, 40 நாட்கள் தான் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு வேணா கேளுங்க, நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது தாண்டி 40 நாட்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி நான் வந்து கொண்டு வரேன். Feb 8 வரைக்கும் ஸ்ட்ராங்காக படிங்க, நம்பிக்கையாக படிங்க. ரிசல்ட்டை மறந்துடுங்க. நிச்சயமாக நம்மளால் ஜெயிக்க முடியும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, தட்டி தூக்கிடலாம், கவலைப்படாதீங்க. நம்பிக்கையாக படிங்க, மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. ரைட், நன்றி, வணக்கம்.